guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான எல்லாரோடைய ஃபேவரட் சிக்கன் 65 ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுல வந்து எந்த சிக்கன் 65 மசாலாவும் யூஸ் பண்ணல. என்னுடைய ஓன் மசாலா வச்சு தான் இது மேக் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப எம்மியாக சூப்பராக வரும். மசாலா போட்டு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் என்னுடைய கறி மசாலா வச்சு இந்த சிக்கன் 65 ரெசிபி பண்ணியிருக்கேன். என்னோட கறி மசாலான்னு சொல்கிறதோட என்னுடைய அம்மாவோட ரெசிபி தான் அது. அவங்க எப்பயுமே அவங்க சிக்கன் 65 மசாலாலாம் போடாமல் ஹோம்மேட் மசாலா ரெடி பண்ணி தான் சிக்கன் 65 பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தடில் தான் நான் இன்றைக்கி சிக்கன் 65 பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி அந்த ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இப்போ வந்து நம்ம சிக்கன் 65 பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம். plain ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சால்ட், மஞ்சள் பொடி, இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு half ஸ்பூன் ஆஃப் மைதா, 1 ஸ்பூன் ஆஃப் ரைஸ் ஃப்ளோர், ஒரு எக்கு, கொஞ்சம் கர்டு, கரம் மசாலா கொஞ்சம், ginger garlic paste அண்ட் நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கறி மசாலா, அப்புறம் வந்து பிளாக் பெப்பர், லெமன், பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில், அப்புறம் ஒரு ½ kg வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். வந்து இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இது நான் வீட்டிலே கிரைண்ட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதில் வந்து ஆயில், உப்பு அண்ட் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டதுனால கொஞ்சம் எல்லோவிஷாக இருக்குது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைஸ் போட்டுக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், சால்ட் தேவையான அளவு, ஒரு ஸ்பூன் ஆஃப் கறி மசாலா பவுடர். நீங்கள் சிக்கன் 65 மசாலா போடணும்னாலும் போட்டுக்கலாம். கறி மசாலா எப்படி பண்ணுறதுன்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். கொஞ்சமாக பெப்பர் பொடி, கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், மைதா ஒரு ½ ஸ்பூன் போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ரைஸ் ஃப்ளோர் ஒரு ஸ்பூன் கிறிஸ்பியாக வரத்துக்கு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட், ஒரு எக் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு காரம், உப்பு எதுனா தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலர் எதுவும் ஃபுட் கலரிங் எதுவும் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, நான் போட மாட்டேன் எப்பயும். நீங்கள் சிக்கன் 65 மசாலா எல்லாமே இந்த கறி மசாலா போட்டு பண்ணாலே சிக்கன் 65 சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவரு, டேஸ்ட்டு எல்லாமே வந்து சிக்கன் 65 மசாலா போட்ட மாதிரியே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கனை, அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு 30 மினிட்ஸ் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அது நல்லா சிக்கன் வந்து நல்லா ஊறிடும் அதில். அப்புறம் எடுத்து பொரிச்சிட வேண்டியதான் ஆயிலில். நான் மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை வந்து இதில் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இது
மேரினேட் பண்ண சிக்கனை வந்து 30 மினிட்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா ஊறிருக்கும். ஊறின பிறகு எடுத்து நம்ம 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பொரிச்சிடலாம். ஸோ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதில் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியே வச்சாச்சு. இப்போ இதை வந்து ஆயிலில் போட்டு பொரிச்சிடலாம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிட்ருக்கு. இந்த சிக்கனை ஒரு 5 to 7 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஹையில் வச்சிங்கன்னா கருகிடும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சிக்கன் 65 ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக எம்மியாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கறி மசாலா எப்படி பண்ணுறதுன்றதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய லைக்ஸ் கொடுங்க அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Simply with Viji. I see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.